மௌன தொலைபேசி. நாகப்பட்டினத்தின் உப்புக் காற்று எப்போதும் இதமாக இருக்கும். ஆனால் இன்று கயலுக்கு அது பாரமாகத் தெரிந்தது. தன் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து 8 மாதங்கள் சுமந்திருக்கும் தன் வயிற்றை மென்மையாக வருடிக் கொண்டிருந்தாள். உள்ளே சுவரில் ஓடிக்கொண்டிருந்த கடிகாரத்தின் சத்தம் ஏதோ ஒரு ஆபத்தான காலக்கணிப்பு போல அவள் காதில் ஒலித்தது. அவள் கணவன் செல்வம் 6 மாதங்களுக்கு முன்புதான் குவைத் நாட்டுக்கு வேலைக்குச் சென்றான். அவர்கள் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்கவும், பிறக்கப் போகும் குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கவும் ஒரு மெக்கானிக்கல் ரிக்கராக அவன் கடினமாக உழைத்து வந்தான். கவலைப்படாதே கயல் என்று சென்னை விமான நிலையத்தில் சொன்னது அவள் நினைவுக்கு வந்தது. நம்ம ஜூனியர் வர்றதுக்குள்ள ஆஸ்பத்திரி செலவுக்கும் ஒரு புது வண்டிக்கும் காசு சேர்த்துருவேன். குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் இருப்பேன். தொடர்பு துண்டிக்கப்பட்ட தருணம். 5 மாதங்களாக வாழ்க்கை ஒரு டிஜிட்டல் தாளத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. காலை 8 மணி வாட்ஸ்அப்பில் ஒரு குட் மார்னிங் ஸ்டிக்கர். இரவு 9 மணி வீடியோ காலில் அவள் மாத்திரை சாப்பிட்டாளா என்று விசாரித்துவிட்டு வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையோடு பேசுவான். ஆனால் கடந்த 48 மணி நேரமாக வாட்ஸ்அப்பில் அவன் அனுப்பிய மெசேஜுக்கும் பதில் வரவில்லை. டிவியில் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. மத்திய கிழக்கில் போர் பதட்டம், விமான நிலையங்கள் மூடல், எல்லை அருகே ஏவுகணை தாக்குதல். டிவியில் அந்த பாலைவன பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்கும் போதெல்லாம் கயலின் இதயம் வேகமாக துடித்தது. ஐயமோ, வாட்ஸ்அப் என எல்லாவற்றிலும் முயற்சி செய்தாள். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற இயந்திர குரலே பதிலாக வந்தது. மௌனத்தின் வலி. அவளுடைய மாமியார் அமுதா ஒரு டம்ளர் சூடான பாலோடு வெளியே வந்தார். போன் வெளிச்சத்தில் கயலின் கண்ணீரை அவள் கவனித்து விட்டார். அவன் விவரமானவன் கயல் என்று அவள் அருகில் அமர்ந்து ஆறுதல் சொன்னார். நம்ம இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். போர் நடக்கும்போது டவர் தான் முதல்ல கட் ஆகும். அதனால தான் அவன் போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, அங்கே சிக்னல் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு பாப்பா ரொம்ப துடிக்குது அத்தை என்று நடுக்கும் குரலில் சொன்னாள் கயல். அப்பா பதில் சொல்லலைன்னு பாப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. ஒருவேளை பார்டர் மூடிட்டா, ஒருவேளை அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டா. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்திற்கும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் பாலைவனத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை நினைத்து பார்த்தாள். ஒரு பிரவாசி வாழ்க்கை எவ்வளவு கொடியது. தான் நுழைய முடியாத ஒரு வீட்டை கட்டுவதற்காக தான் இல்லாத ஒரு ஊரில் தன் குடும்பத்தை பாதுகாக்க அவன் அங்கிருந்து போராடுகிறான். நடுநிசி அழைப்பு. இரவு நீண்டு கொண்டே போனது. பாயில் படுத்திருந்த கயல் லேசாக கண் அயர்ந்தாள். அதிகாலை 3:15 மணிக்கு போன் திடீரென அலறியது. பதட்டத்தில் தடுமாறி எழுந்து போன் எடுத்தாள். அது ஒரு பிரைவேட் நம்பர். நடுக்கத்தோடு ஃபோனை ஆன் செய்தாள். கயல் நான் பேசுறது கேட்குதா? சத்தம் தேய்ந்து போயிருந்தது. பின்னணியில் பலத்த காற்றும் இரைச்சலும் கேட்டது. ஆனால் அது செல்வம்தான். செல்வம், எங்கே இருக்கீங்க? பத்திரமா இருக்கீங்களா? டிவியில எல்லாம் பயமாக இருக்கு. நான் நல்லா இருக்கேன் என்று அவன் அவசரமாக சொன்னான். இங்கே இன்டர்நெட் கட் பண்ணிட்டாங்க. எம்பசி பக்கத்தில் இருக்கிற ஒரு சேட்டலைட் போன் பூத்துக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து பேசுகிறேன். பக்கத்தில் சண்டை நடக்குது. ஆனால் எங்கள் கேம் பாதுகாப்பாக இருக்குது. சீக்கிரம் ஊருக்கு போக விருப்பப்படுறவங்களா என் பேரை எம்பசியில் வாங்குறாங்க. நான் என் பேரை கொடுத்துட்டேன் கயல். கடந்த 2 நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த மூச்சை கயல் இப்போது தான் நிம்மதியாக விட்டா. காசு வேணாம் செல்வம், வண்டியும் வேணாம் என்று அழுது கொண்டே சொன்னாள். நீங்கள் மட்டும் பத்திரமா வந்துடுங்க. நம்ம ஜூனியருக்கும் தங்கம் வேண்டாம். அவனுக்கு அவங்க அப்பா வேணும். கண்டிப்பாக வந்துடுவேன் கயல். நம்ம பாப்பா கிட்ட சொல்லு, அப்பா சீக்கிரம் வந்துடுவேன்னு. ஃபோன் கட்டானது. மீண்டும் மௌனம் சூழ்ந்தது. ஆனால் இம்முறை அது பயமாக தெரியவில்லை. கயல் இருண்ட வானத்தை பார்த்தாள். போர் இன்னும் ஓயவில்லை, தூரமும் இன்னும் குறையவில்லை. ஆனால் அவள் வயிற்றுக்குள் இருந்த குழந்தையும் அவள் மனமும் இப்போது அமைதியாக இருந்தது.